Welcome to TechOCS channel. In this video, we are going to see some of the examples of Mealy machine. So design a Mealy machine to generate the ones complement of any given binary input. So what is ones complement? Ipo this is the input அப்படினு வெச்சுக்கோங்க 0101 அப்படினா so ones complement of this one வந்து reversal of that digit. Okay, இப்போ 0 na 1, 1 na 0, திரும்பி 0 na 1, 1 na 0. So this is the ones complement of the binary input. So what could be the input? இதுக்கு என்னெல்லாம் input வரும்? Input வந்து 0, 1. ஏனா binary digits னு சொன்னாலே so it is zeros and ones. And then இதுல output-ம் என்னதான்? output-ம் வந்து 0 1 தான். அதாவது என்ன சொல்றாங்க? 0 வந்தா 1 வரணும், 1 வந்தா 0 வரணும். அப்ப output-லயும் என்னதான் வரணும்? 1s and zeros தான் வரணும். அதனால set of inputs 01, set of outputs 01. இப்போ இதுக்கு transition diagram வரையணும். Okay, so Q0 ல இருந்து okay, so எத்தனை வாட்டி 0 வந்தாலும் நம்ம அதே லூப்லயே தான் இருப்போம். ஸோ 0 வந்தா அதோட கரஸ்பாண்டிங் அவுட்புட் என்னவா இருக்கணும் 1. ஓகே, அதே 1 வந்தா அதோட கரஸ்பாண்டிங் அவுட்புட் என்னவா இருக்கணும் 0. அவ்வளோதான் டிரான்சிஷன் டயக்ராம். ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் மீலே மெஷின் கண்டுபிடிங்கன்னு சொன்னா திஸ் இஸ் தி ஆன்சர். இப்போ ஒரு டிஜிட் எடுத்துக்கலாம் 11101 001. okay, so this is the input. இப்போ input Q0 ல இருந்து 1 ரீட் பண்ணுது. 1 ரீட் பண்ணும்போது அவுட்புட் என்ன நமக்கு 0. அடுத்து again 1, 1க்கு again output 0. okay, திரும்பி again 1 output 0. இப்போ it is reading 0. 0 ரீட் பண்ணும்போது what is the output 1. அடுத்து 1 ரீட் பண்ணும்போது 0. அடுத்து 0 ரீட் பண்ணும்போது 1, 0 ரீட் பண்ணும்போது 1, 1 ரீட் பண்ணும்போது 0. ஸோ இட் நமக்கு போட்டிருக்க டிரான்சிஷன் டயக்ராம் நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பருக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிருச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி மீலே மெஷின். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள், கன்ஸ்ட்ரக்ட் எ மீலே மெஷின் தட் டேக்ஸ் ஆல் த ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஏஸ் அண்ட் பிஸ் ஆஸ் இன்புட். அப்போ இன்புட்ல என்ன இருக்கு ஏவும் பியும் அண்ட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஏஸ் இன் த இன்புட் ஸ்ட்ரிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1. அப்போ அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகே, அப்படி கவுண்ட் பண்ணுறத நம்ம வந்து 1ன்னு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி போடணும். ஸோ வேர் சமேஷன் ஈக்குவல் டு a, b, del is equal to 0, 1. இப்போ இதுக்கு எப்படி டிரான்சிஷன் டயக்ராம் வரையலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏஸ் வந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ வாட் குட் பி தி மினிமல் டிரான்சிஷன் டயக்ராம், அவுட்புட் வந்து ஏன்னு வரணும். ஓகே, ஸோ Q0 ல இருந்து ஏவை ரீட் பண்ணும்போது Q1. ஓகே, வாட் குட் பி தி அவுட்புட் ஏ வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை 1ன்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகே, ஏ வந்துச்சு அப்படின்னா 1ன்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போ பி வருது, இப்போ பியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து பி போட்டுக்கலாம். இப்போ ஏ வந்தால் மட்டும்தான் 1, மற்றபடி இட் இஸ் 0. ஓகே, இப்போ திரும்பியும் வந்து எனக்கு ஏ வருது. ஸோ ஐ எம் புட்டிங் ஏ அண்ட் வாட் இஸ் தி அவுட்புட் 1. இப்போ எனக்கு பி வருது, ஏ பின்னு ஒரு இன்புட் வருது. இப்போ லாங்குவேஜில் எப்படி இருக்கலாம், ஏ இருக்கலாம், டபுள் ஏ இருக்கலாம், ஏபி இருக்கலாம், பிஏ இருக்கலாம், அண்ட் தென் ஏபிபி இருக்கலாம், பிஏஏ இருக்கலாம், ஸோ டபுள் பி இருக்கலாம், இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஆனால் நம்மளோட மீலே மெஷினில் என்ன கண்டுபிடிக்கணும், எத்தனை தடவை ஏ வந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதான் கான்செப்ட். இப்போ ஏபி வருது, அப்போ ஏபிங்கும் போது நம்ம இங்கேருந்து இங்கே ஒரு லூப். இப்போ பிக்கு வந்து அவுட்புட் என்னது 0, ஏன்னா ஏ மட்டும்தான் நம்ம கவுண்ட் பண்ணும், பிஏ கவுண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் தி டிரான்சிஷன் டயக்ராம். இப்போ இந்த இன்புட் எடுத்துக்கோங்க, இன்புட் எடுத்துட்டா ஏ, வாட் இஸ் தி அவுட்புட் 1. நெக்ஸ்ட் இந்த இன்புட் எடுத்துக்கோங்க, ஏவை ரீட் பண்ணும்போது அவுட்புட் 1, திரும்பி ஏவை ரீட் பண்ணும்போது அவுட்புட் 1. ஸோ எத்தனை ஏ இருக்கு, எத்தனை 1 இருக்கோ அதுதான் நம்மளுக்கு அக்கரன்ஸ் ஆஃப் ஏ, அத்தனை தடவை ஏ வந்திருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஏபி, இப்போ இங்கே 2 இருக்கு, இதோட அவுட்புட் என்ன வரும், இதோட அவுட்புட் வந்து ஏவை ரீட் பண்ணும்போது 1, பியை ரீட் பண்ணும்போது 0. அப்போ இங்கே அக்கரன்ஸ் ஆஃப் ஏ வந்து ஒரே ஒரு தடவைன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பியை ரீட் பண்ணும்போது செல்ஃப் லூப், அவுட்புட் 0, ஏவை ரீட் பண்ணும்போது 1. ஓகே, நெக்ஸ்ட் ஏபிபி, ஏவை ரீட் பண்ணும்போது 1, பிஏ ரீட் பண்ணும்போது 0, 0. நெக்ஸ்ட் பிஏ ரீட் பண்ணும்போது 0, ஏவை ரீட் பண்ணும்போது 1. ஸோ எத்தனை தடவை ஏ வந்திருக்கு, 2 தடவை ஏ வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி எவ்வளோ பெரிய இன்புட் வந்தாலும்
அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிரான்சிஷன் டயக்ராமில் அது எத்தனை தடவை அந்த ஏ வந்திருக்குங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் மீலே மெஷின் தட் பிரிண்ட்ஸ் ஏ வென்எவர் த சீக்வன்ஸ் 0-1 இஸ் என்கவுண்டர்ட் இன் எனி இன்புட் பைனரி ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கண்டிஷனை நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணோம், எப்போல்லாம் பிரிண்ட் பண்ணோம், 0-1 அப்படிங்கிற சீக்வன்ஸை பார்க்கும்போது ஏவை பிரிண்ட் பண்ணோம். மற்றதெல்லாம் என்னவா இருக்கும், பியா இருக்கும். ஸோ வாட் குட் பி தி இன்புட் ஸ்ட்ரிங் சமேஷன் இஸ் ஈக்குவல் டு 0,1. ஓகே, வாட் குட் பி தி அவுட்புட் வந்து என்னவா இருக்கும், a, b. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், 0-1 ரீட் பண்ணோம்னா ஏவை பிரிண்ட் பண்ணணும், மற்றபடி எதை ரீட் பண்ணாலும் b-யை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து மினிமல் டிரான்சிஷன் டயக்ராம் போடலாம். ஓகே, Q0 0, அடுத்து Q1 1. ஓகே, Q2 இப்போ 0-1 ரீட் பண்ணா அதோட அவுட்புட் என்ன, A. ஓகே, 0-வை மட்டும் ரீட் பண்ணா அதோட அவுட்புட் என்ன, B. ஓகே, இப்போ இதோட லாங்குவேஜ் என்னெல்லாம் இருக்கலாம், 0-1 0-1 1-0 1-0 0-1-1 0-1-0-1 இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம டிரான்சிஷன் டயக்ராம் வரையணும் இல்லையா, ஃபுல்லாக வரையணும். இப்போதைக்கு நம்ம 0-1க்கு மட்டும்தான் வரைஞ்சிருக்கோம். இப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே செல்ஃப் லூப் போடலாம். 1-0ன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல 1 மட்டும் வந்துச்சுன்னா அதோட அவுட்புட் என்னவா இருக்கும், பியா இருக்கும். ஓகேவா, இப்போ 1-0-1 அப்போ என்னன்னு முடியும், 1-0-1 1-ஐ ரீட் பண்ணும்போது அவுட்புட் பி, 0-வை ரீட் பண்ணும்போது அவுட்புட் பி, அடுத்து 1-ஐ ரீட் பண்ணும்போது அவுட்புட் ஏ. ஏன் இங்கே 0-1 வந்திருக்கு. ஸோ வென்எவர் த சீக்வன்ஸ் 0-1 இஸ் என்கவுண்டர்ட் பிரிண்ட் ஏவை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ 1-0-1-0-0ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், நம்ம 0க்கு ஒரு செல்ஃப் லூப் போடலாம், முடிஞ்சிச்சு. ஓகேவா, இப்போ அடுத்து வந்து இப்போ 1-0 எவ்வளோ 0 வந்தாலும் போடலாம். இப்போ இங்கே ஃபைனலில் வருது 1-0-0-1 இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. 1-0-0-1 0-1ன்னு வருது. அப்போ இங்கிருந்து நம்ம டிரான்சிஷன் போடணும் இல்லையா. ஸோ 0க்கு என்ன பண்ணணும், இங்கே டிரான்சிஷன் போடணும். இதே வந்து 1-0-0-1 1-0ன்னு வருது. அப்போது 1-0-0-1 ஃபைனல் ஸ்டேட்லேருந்து நான் திரும்பியும் என்ன ரீட் பண்ணுறேன், 1-ஐ ரீட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போது நான் என்ன ரீட் பண்ணுறேன், 1 ரீட் பண்ணும்போது ஸோ இந்த டிரான்சிஷன் இங்கே போட்டுக்கணும். 1-0வை ரீட் பண்ணும்போது என்னோட அவுட்புட் என்னவா இருக்கணும், பியாக இருக்கணும். இப்போது இங்கே நான் 0-1ன்னு வந்தால் ஏ வந்துடும், இங்கே வந்து 1-1ன்னு வந்தால் ஏ வரக்கூடாது இல்லையா. அப்போ பி தான் வரணும் இந்த இடத்துல. நீங்கள் எங்கெல்லாம் 0-1-ஐ மட்டும் ரீட் பண்ணுறோமோ அங்கே மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஏங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஒரு இன்புட்க்கு இதை ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த இன்புட்டே எடுத்துக்கலாம். 1-0-0-1-0-1-0 இந்த இன்புட்க்கு எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட் Q0ல இருக்கேன். Q0லேருந்து நான் 1-ஐ ரீட் பண்ணுறேன், என்னோட அவுட்புட் என்ன, பி. ஓகேவா, Q0 1-ஐ ரீட் பண்ணும்போது நான் இங்கே தான் இருக்கேன், Q0லேயே தான் இருக்கேன். Q0லேருந்து நான் 0வை ரீட் பண்ணுறேன், என்னோட அவுட்புட் பி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு Q1ல இருக்கேன். இப்போது Q1ல இருக்கேன். Q1லேருந்து நான் 0வை ரீட் பண்ணுறேன், நான் எங்கே தான் இருக்கேன், Q1லேயே தான் இருக்கேன். 0வை ரீட் பண்ணும்போது என்னோட அவுட்புட் பி. அடுத்து Q1லேருந்து நான் 1-ஐ ரீட் பண்ணுறேன், ஐ எம் மூவிங் டு ஸ்டேட் Q2. ஆனால் 1-ஐ ரீட் பண்ணும்போது என்னோட அவுட்புட் என்ன, ஏ. ஏன் இங்கே நம்ம 0-1ங்கிறத என்கவுண்டர் பண்ணியிருக்கோம், அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஏங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் திரும்பியும் 0 Q2லேருந்து 0க்கு எங்கே போகுது, Q1க்கு போகுது. Q1 ரீட் பண்ணும்போது அதோட அவுட்புட் என்ன, பி. ஓகேவா, இப்போ Q1லேருந்து திரும்பியும் நான் 1-ஐ ரீட் பண்ணுறேன். 1-ஐ ரீட் பண்ணும்போது நான் Q2க்கு மூவ் ஆவேன். Q2ல மூவ் ஆகிட்டு என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும், ஏ. ஏன்னா இங்கே நம்ம வந்து 0-1ங்கிற சீக்வன்ஸை பார்த்துட்டோம், அதனால ஏவை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நான் Q2லேருந்து 0வை ரீட் பண்ணுறேன். Q2லேருந்து 0வை ரீட் பண்ணால் என்னோட அவுட்புட் பி. ஐ மூவிங் டு த ஸ்டேட் Q1. இதில் ஃபைனல் ஸ்டேட்லாம் கிடையாது, ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறோம். அப்போது ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்து இப்படி இருந்தால் எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளால இந்த மூர் அண்ட் மீலே மிஷினில் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஃபைனைட் ஸ்டேட் மிஷின் வந்து வரைய முடியும். ஓகே, தேங்க்யூ.